അത്രത്തോളം അറ്റാച്ച്ഡ് ആ കാന്താരയായിട്ട്. அது அது கேட்டிங்கன்னா நம்ம இமோஷ்னலி பிரேக் டவுன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து அவ்வளோ இமோஷ்னலி ஃபிசிக்கலி மென்டலி லைக் இட் இஸ் லைக் 5 years ரைட். நாங்கள் வந்து மொத்த டீம் வந்து நான் இவர் எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் நைட்டு செகண்ட் லாக்டவுனில் கூப்பிட்டு அரவிந்துக்கு மகா இப்படி ஒரு ஐடியா வந்திருக்குன்னு கூப்பிட்டேன். எனக்கு இவனும் எக்ஸைட் ஆகிட்டான், ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணேன், அவரும் எக்ஸைட் எல்லோரும் எக்ஸைட் ஆகிட்டாங்க. அங்கே ஃபோன்லேயே ஆல்மோஸ்ட் ½ hour பேசணும், அர்த்த கண்டே முதல்ல மகா. ஸோ டிஸ்கஸ் பண்ணி அங்கேயே நான் இமீடியட்லி ஒரு வீடியோ கால் பண்ணிவிட்டு ஒரு லொக்கேஷன் போனேன். அது ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ட்ரீ ஃபாலிங் இடம், இதை பாரு இந்த இடத்துல இப்படி இப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். அன்றைக்கி வந்து எக்ஸைட் ஆனது மொத்தம் 5 years போச்சு அவனுக்கு. ஸோ எல்லாருக்குமே நாட் ஓன்லி மீ, எல்லாருக்குமே வந்து மொத்த ஃபேமிலியோடு இப்போ எனக்கு என்னுடைய பசங்களை வந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த காந்தாரிலேருந்து அங்கேயே பிறந்து அங்கேயே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு ஜர்னி யாருமே பார்க்க முடியல. இந்த ஹோல் வேர்ல்டுக்கு வந்து நம்ம டிஸ்கனெக்டடாக கம்ப்ளீட்லி அந்த காந்தார வேர்ல்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்குள்ளே. அதான் அரவிந்த் சொல்லிட்டு இருந்தாங்க, லைட்ஸ் எல்லாம் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ட்ரைப் வந்து சிட்டிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாட்டில் தான் இருக்கும் நம்ம எல்லாம். இப்போது அவ்வளோ டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு தெரில. ரொம்ப ஐ திங்க் இப்போவும் வந்து யாருக்குமே தூக்கம் இல்லை. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 3 monthsலேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லாருமே இவன் மட்டும் பெங்களா மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கா, வேறு இண்டஸ்ட்ரியிலலாம் படம் பண்ணிகிட்ருக்கா ஹைதராபாத்தில் இங்கே எல்லாமே. நாங்கள் வந்து அரவிந்த் ஆகட்டும், சேட்டா ஆகட்டும், ராஜேட்டா, அஜினீஷ் இப்போது ஸ்டுடியோவில் இருக்காங்க. அவர் எனக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, நான் வரணும் இங்கே ப்ரமோஷனுக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஹோல் டீம் 48 hours அந்த மாதிரி எல்லாமே தூக்கம் இல்லாமல் கண்டினியூஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஆஃப்டர் ரிலீஸ் எல்லாருமே 1 week 10 days அந்த மாதிரி வெறும் தூக்கம் தான் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நான் வந்து എല്ലാവരും തൂങ്ങിടും മോസ്റ്റ്ലി. ഈ ഞങ്ങൾ മിസ് ചെയ്യുന്നൊരു ഋഷഭ് ഷെട്ടി ഡയറക്ടർ ഉണ്ടല്ലോ, സാഹിബ് പ്രശാലി ചെയ്ത ക്രിക്ക് പാട്ടൊക്കെ ചെയ്ത ആ കൈൻഡ് ഓഫ് ഡയറക്ടറിന്റെ പ്ലാൻസ് ഉണ്ടോ ആഫ്റ്റർ? இந்த படம் வந்து ஆ கைண்ட் ஆஃப் டைரக்டர் தான் பண்ணது, அதே டைரக்டர் தான் பண்ணது. சேம் அந்த மாதிரி ஒரு எனக்கு அதான் பண்ண முடியும், அதான் பண்ண தெரியும் எனக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்கேலில் வந்ததுன்னா நான் வந்து சேஞ்ச் ஆக முடியாது. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு மேக் ஃபில்ம்ஸ் லைக் தேட். சர்க்காரி வந்து எனக்கு ரொம்ப ஒரு இமோஷ்னலி கனெக்டடான ஒரு படம். இப்போது காந்தாரா வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னொரு பார்ட் வந்து அது ஒரு ஸ்கிரிப்ட் இவ்வளோ ஒரு ஸ்கேலில் வந்துருச்சு, அதை நம்ம பண்ணிட்டோம் ஓகே. ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே அந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டோரி பற்றி சொல்லணும், அதான் எனக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ். സാർ ഈ സിനിമ കാണാൻ വരുന്നവർ മദ്യപിക്കാൻ പാടില്ല, നോൺ വെജ് കഴിക്കാൻ പാടില്ല എന്നൊരു അഭിപ്രായം വന്നിരുന്നു. ചേട്ടാ അതൊരു ഫേക്ക് ന്യൂஸா? அவனும் ஒருத்த போட்டது சோஷியல் மீடியா, அதை பற்றி நேஷனல் வைடு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது எதுக்கு போட்டேன்னு தெரில. அவனுக்கு யாரோ கேட்டாங்க டீம்ல, யாரா நீ என்னன்னு. அவன் ஒரு தனியாக காந்தார பருவன்னு ஒரு பேஜ் போட்டு அதில் ஒரு டிசைனு என்ன காந்தார டிசைனை போட்டு வச்சிருக்கேன் வந்து, அதில் இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வந்து. அது எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இது நாங்கள் அதுக்கப்புறம் யார் இவன் என்ன பண்ணுறான்னு அது வச்சுக்கிட்டு நிறைய பேர் மீட்டர் விட்டுட்டு இருக்காங்க எங்கள் சோஷியல் மீடியாவில். அது சும்மா ஃபேக் நியூஸ். அது அப்படி யார் சொல்லுவாங்க? எப்போவுமே வந்து ஒரு மனுஷனுடைய அவனுடைய ஹேபிட் ஆகட்டும், அவனுடைய ஃபுட் ஆகட்டும், அவனுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அதை வந்து யாருக்குமே கொஷன் பண்ணுற இது கிடையாது, அதிகாரம் இல்லை அங்கே. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் சாய்ஸஸ். நாங்கள் யார் அதை கொஷன் பண்ணுறது? நீங்கள் இப்படி பண்ணதான் அப்படின்னு யார்? நாங்கள் படத்தில் எல்லா எலிமெண்ட்ஸும் காமிக்கிறோம். ஒரு கடவுளை பற்றி எப்படி இருக்கோ அதுவும் நம்ம காமிக்கிறோம். ஒரு ட்ரைபல் ஒரு நேச்சர் ஒர்ஷிப்பிங் அது வந்து காமிக்கிறோம். பேசிக்கலி நாங்கள் வந்து இங்கே பயாஸ்டாக வந்து ஏதோ இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல. ஃபில்ம் ஒரு ரைட்டர்ஸ் ஸ்டோரி டெல்லர்ஸ் ஆகிட்டு நாம் எப்பவுமே அதை பயாஸ்ட் ஆகக்கூடாது. நாங்கள் என்ன இருக்குது அது காமிக்கணும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தான், நீங்கள் தான் சொல்லணும். அதில் என்ன நல்லது என்ன கெட்டது அது நீங்கள் சொல்லணும். ஸோ நான் எப்பவுமே அது வந்து இப்படி இருந்தால் அப்படின்னு நான் எப்பவுமே அது வந்து ஒத்திக்கவே மாட்டேன். அது ஒரு ஃபேக் நியூஸ். அது சார்